இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 3வது நாளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும், எவ்வாறெல்லாம் நாம் அவரை ஆராதிக்க முடியும் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். முதல் நாளிலே பார்த்தோம், பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி. 2வது நாளிலே மகிழ்ச்சியோடு கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த 3வது நாளிலே அவருக்கு பிரியமாய், தேவனுக்கு பிரியமாய் நாம் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று சொல்லி. தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை என்று ஒன்று இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற ஆராதனைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமுள்ளதாய் இருக்கிறதா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பிரியம், ஒவ்வொரு நாளும் நாம் ஆராதனைக்கு செல்லும் போதெல்லாம், ஆண்டவரே நான் ஆராதிக்க போகிற அல்லது ஆராதித்த ஆராதனைகள் உமக்கு பிரியமுள்ளதா இருக்கிறதா என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அவர் எப்படிப்பட்ட ஆராதனையிலே, நீங்க எப்படிப்பட்ட ஆராதனையில நீங்க பிரியம் வைத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க வேதத்தை எடுத்து நாம் தியானிக்க வேண்டும். அந்த எபிரேயன் ஆக்கியோன் சொல்கிறார், தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்ய வேண்டுமாம். அப்போ எப்படி தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்ய முடியும்னா, அதே வசனத்தில் வாசிக்கிறோம், பயத்தோடும் பக்தியோடும் நாம் ஆராதனை செய்தால் அந்த ஆராதனை அவருக்கு பிரியமுள்ள ஒரு ஆராதனையாக காணப்படுகின்றது. அதில் தேவன் பிரியமாயிருக்கிறார். நாம் பயத்தோடும் பக்தியோடும் நாம் அவரை சேவிக்கும் பொழுது அந்த ஆராதனையிலே, அவரை சேவிக்கும் அந்த சேவிப்பிலே அவர் பிரியமாயிருக்கின்றார். நாம் ஆராதனையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்கிறதா? 2ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் என்று சொல்லி, நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அந்த பயத்துடனே நாம் சேவிக்கிறோமா? கர்த்தரை சேவிக்கும் போது நம்முடைய பயம் நமக்குள் இருக்கிறதா? பயம் நம்ம இடத்துல காணப்படுகிறதா? கர்த்தர் நம்ம நினைக்கிறோம், இயேசுப்பா ரொம்ப அன்புள்ளவங்க, ரொம்ப இரக்கம் உள்ளவங்க, அப்படி அதனால நம்ம சும்மா எப்படினாலும் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம்ல. நம்முடைய ஆராதனையில் நம்ம அமைதியாக இருந்துட்டு ஏதோ பிரசங்கம் பண்ணுறாங்க, நம்ம காதில் கேட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அவர் அன்புள்ள தேவன் தான், அவர் இரக்கமுள்ள தேவன் தான். அதே சமயத்தில் நம்ம எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் கூறப்பட்டபடி அவர் பட்சிக்கிற அக்கினியாகவும் அவர் இருக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். பாருங்க, அக்கினி, அது நெருப்பு என்ன செய்யும்? அதன் இடத்துல கொட்டப்படுகிற எல்லா காரியங்களும் என்ன செய்யும்? அப்படியே அவித்து போடும் இல்லையா? எல்லாத்தையும் பட்சித்து அப்படியே அழித்து போடுவது போல நாம் பாவம் செய்யும் போது அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் நாம் நடக்கும் பொழுது அல்லது ஆலய ஆராதனையிலே நாம் அசட்டையாக இருக்கும் பொழுது அவர் நம்மை பட்சித்து அழிக்கிற ஒரு தேவனாயும் இருக்கின்றார். நம்ம நினைக்கிறோம், இயேசுப்பா ரொம்ப இரக்கம் உள்ளவங்க, இயேசுப்பா ரொம்ப அன்புள்ளவங்க, அவங்க உடனே தண்டனைலாம் தரமாட்டாங்க, அரசன் அண்டு கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும், அப்படிலாம் நம்ம நிறைய பழமொழிகள் நமக்கு நாமே சொல்லிடுவோம்ல. ஆனால் தேவன் அன்புள்ளவர் தான், உண்மைதான். நம்ம செய்யறதெல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் அவருடைய கோபம் பொங்கி எழும்போது அவருடைய கோபத்துக்கு முன்னால் நம்மளால் என்ன செய்ய முடியாது? நிற்கவே முடியாது. அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கின்றார். அப்போ நம்ம அவரை பயத்தோடு நம்ம அவரை சேவிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். அந்த ஆலய ஆராதனை இதுக்கு மதஸ்தர்களுடைய ஆராதனை, அவங்க தேவனை துதிக்கிறதையும் புகழ்கிறதையும் பார்க்கும் பொழுது, அதே மாதிரி அந்த அவங்க தெய்வத்துக்கு அவங்க பயப்படுகிற பயத்தை பார்த்தா நம்மளால அதில் ஒரு துளி அளவு கூட நம்ம ஆண்டவருக்கு நம்ம பயப்படுகிறது இல்லைன்னு சொல்லி நான் யோசிப்பேன். அவர்கள் சேவிக்கும் விதம், அவர் தெய்வத்தை ஆராதிக்கின்ற விதம், அவரை பணிந்து கொள்கின்ற விதமெல்லாம் எவ்வளவோ பயபக்தியோடு அவர்கள் பணிந்து கொள்வதை பார்க்கலாம். செருப்பெல்லாம் போட்டுட்டு என்ன செய்ய மாட்டாங்க? கோவிலுக்குள்ள போக மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நம்முடைய சர்ச்சில் பாருங்க, எத்தனை பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்களுக்கு யாரு தான் அவங்களுக்கு கார்டியன் யாரு? பேரண்ட்ஸ் இல்லையா? பேரண்ட்ஸ் அனுமதியோட பிள்ளைங்க செருப்பை போட்டுட்டு என்ன செய்றாங்க? நம்முடைய ஆலயத்துக்குள்ள வர்றாங்க. அப்போ நமக்கு அந்த ஒரு அசட்டையாய் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நம்ம சொல்லணும் நம்முடைய பிள்ளைங்கள்ட்ட, செருப்பை என்ன செய்யக்கூடாது, உள்ள போட்டுட்டு வரக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். நாம் ஆபவுக்குள்ள வாசிக்கிறோம், கர்த்தரோ என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக
மௌனமாக இருக்க கடவுள் என்று சொல்லி. அப்போ அவர் அந்த ஆலயத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? நாம் பட்சிக்கிற அக்கினியை போன்று ஆண்டவர் இருக்கின்றார். நாம் அப்படியே ஆலய ஆராதனையிலே நாம் பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பயபக்தியோடு நாம் நடந்து கொள்ளும்போது அந்த ஆராதனையிலே தேவன் பிரியம் வைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இன்றைக்கி நம்முடைய ஆலய ஆராதனையிலே நாம் தேவனை ஆராதிக்கும் போது அந்த ஆராதனை அவருக்கு பிரியமாக இருக்கிறதா, அல்லது மனிதர்களை பிரியப்படுத்தும் ஒரு ஆராதனையாக இருக்கிறதா என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். சில பேர் மனுஷரை பிரியப்படுத்தும், இந்த சபையில் உள்ள மக்கள் எப்படி, போதகர் எப்படி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பேசிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம்ல. இல்லை, ஆண்டவரை நாம் பிரியப்படுத்துகிற ஒரு ஆராதனையில் நாம் பங்கேற்க வேண்டும். பிரியப்படுத்துகிற விதமாய் நம்முடைய ஆராதனையை அமைய வேண்டும். பாருங்க, நம்முடைய மேல் அதிகாரிகள், நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு வைங்க, நம்முடைய மேல் அதிகாரிகள் வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடத்துல வர்றாங்க, இல்லை நம்ம ஸ்கூல்ல ஒர்க் பண்ணி நம்ம கிளாஸ் ரூமுக்கு வர்றாங்க. நம்ம அசால்ட்டாக நிற்போமா? கோணி குழஞ்சுன்னா நிற்போமா? நிற்க மாட்டோம். எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக நிற்போம், பணிவோடு நிற்போம் இல்லை? அப்போ அவ்வளோ ஒரு பயம் நமக்கு உள்ளத்துக்குள்ளே இருக்குது. நம்மளுடைய மேல் அதிகாரி, நம்முடைய பாஸ் இல்லை? அப்போ அவர் நிற்கும்போது நம்ம எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக நல்லா பதில் சொல்லணும். இல்லை அங்கே எங்கெல்லாம் திரும்பிக்கிட்டுலாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், நிற்க மாட்டோம். ஆனால் நம்ம ஆலய ஆராதனையில் பாருங்கள், நம்ம எவ்வளவு அசால்ட்டாக இருக்கிறோம். மொபைல் கொண்டு வர்றோம் ஆலய ஆராதனையில். அந்த மொபைலில் கொண்டு வந்து தான் சில பேர் நினச்சலாம் பாட்டெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் யோசிக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் அருமையாய் புத்தகங்கள், பாடல் புத்தகங்கள் கொடுத்துருக்காங்க, வேத புத்தகம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லி மொபைல் எடுத்துகிட்டு வா, அதில் என்ன பாருன்னு ஆண்டவர் சொல்லலை. வேத புத்தகத்தில் உள்ள வேதத்தில் உள்ள எழுத்துக்களை பார், அது உன்னோடு கூட பேசுவோன்னு தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? இன்னும் சில பேர் ஆலய ஆராதனைக்கு வந்த உடனே பேசிக்கிட்டே இருப்பதை பார்க்குறோம். அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளிடத்தில் உள்ள பயபக்தி குறைந்து போயிட்டோ என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டிய இருக்குது இல்லையா? நம்முடைய ஆராதனை பயபக்திக்குரிய ஆராதனையாக இருக்கு. நாம் யாரை ஆராதிக்கிறோம்? பயபக்திக்குரியவர் நாம் ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறோமே, நம்முடைய பயபக்தி எவ்வாறு இருக்கிறது? வேதம் சொல்லுது, தேவனுக்கு பிரியமாய் நீ ஆராதனை செய்யணும்னு சொன்னால் நீ பயத்தோடும் நீ பக்தியோடும் நீ அவரை சேவித்தால்தான் அந்த ஆராதனை தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனையாக இருக்கும் என்று சொல்லி நாம் நினைத்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? ஆராதனையிலே மற்றவர்களோடு உரையாடி கொண்டே இருக்கிறோமா, அல்லது நாம் வேதத்துக்கு அவங்க சொல்லப்படுகின்ற அறிவுரைகளுக்கு நம்முடைய செவி சாய்க்கப்படுகிறதா என்று சொல்லி. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் உள்ள இடம்லன்னு சொல்லி வெளியில் இருக்கிறாங்க. வெளியில் இருந்துட்டு என்ன செய்கிறாங்க, ஒரே சேட், மொபைலில் உட்காந்து என்ன செய்கிற சேட் பண்ணுறாங்க. நான் சர்ச்சில் உட்காந்துருக்கேன், இவங்க மெசேஜ் கொடுக்க வந்திருக்காங்க, அங்கே யார் மெசேஜ், இப்படிலாம் சொல்லி சேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கூட்ட மக்களும் உண்டு இல்லையா? இது தேவனுக்கு ஒரு பிரியமான ஆராதனையா? நம்ம யோசிப்போம், நம்ம சிந்திப்போம். ஏசப்பா, நான் ஆராதனைக்குன்னு வந்திருக்கேன், என்னுடைய ஆராதனை உமக்கு பிரியமா இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஒவ்வொரு நாளும் ஆராதனை முடிஞ்ச உடனே கேளுங்க. ஏசப்பா, நான் இன்னைக்கு ஆராதனைக்கு வந்தேனே, நான் செய்த ஆராதனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் உண்மை முழு இருதயத்தோடு நான் உண்மை சேவித்தேனா, முழு உள்ளத்தோடு நான் உண்மை ஆராதித்தேனா, பரிசுத்த உள்ளத்தோடு நான் உண்மை ஆராதித்தேனாப்பா, மகிழ்ச்சியோடு உண்மை நான் ஆராதித்தேனா, உமக்கு பிரியமான ஒரு ஆராதனை நான் கலந்து கொண்டேனா என்று சொல்லி நான் ஒவ்வொன்றாய் ஆண்டோடைய சமூகத்தில் நான் கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமா நம்மளோடு கூட பேசுவா. மகளே, என் மகனே, நீ செய்கின்ற ஆராதனை எனக்கு பிரியமான ஆராதனையாக இருக்கிறது, நான் உன்னுடைய ஆராதனையை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அப்படிப்பட்ட கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள சுவாமி, இந்த அருமையான இந்த 3ஆம் நாளின் காலை வேளைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நாங்கள் பயபக்தியோடு உண்மை ஆராதிக்க வேண்டும், உமக்கு பிரியமான ஒரு ஆராதனை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். உண்மையிலேயே நாங்கள் உமக்கு பிரியமான ஆராதனை நாங்கள் செய்கிறோம் அப்பா. ஆண்டவர், உமக்கு பிரியமான ஆராதனை என்பது என்னப்பா? உண்மை பயபக்தியோடு சேவிக்கும் போதுதான் அந்த ஆராதனையில் நீங்க பிரியப்படுகிற தேவனா இருக்கிறீங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்க. நாங்கள் ஆலய ஆராதனையில் உட்கார்ந்து கொண்டு அசால்ட்டாக இருக்காதபடி, ஆண்டவரே, நாங்கள் ஏனோ தானோ என்று இருக்காதபடி, நாங்கள் எப்படிப்பட்டவரை சேவிக்கிறோம், பயத்துடனே கர்த்தரை சேவிங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று சொல்லப்பட்டபடி நாங்கள் பயபக்தியோடு உண்மை ஆராதிக்க, அந்த ஆராதனை உம்முடைய பார்வைக்கு பிரியமானதா இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபையை பெற்று ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே உம்மை ஆராதிக்கத்தக்கதான கிருபையை கொடுங்க. அப்படி செய்ய போற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன்.
மகிமை